இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏற்கனவே காலையில கனியோட ஃபேமிலி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபேமிலி வந்துட்டாங்க. யாரோட ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதனோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போதும் அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு போடுவாங்க. இவருக்கு என்ன பாட்டு போட்டாங்கன்னு பார்த்தோம்னா, வலிமை படத்துல இருந்து அம்மா சண்டிமரோட ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு தான் போட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபரியோட அம்மா, அவரோட அக்கா, அவரோட அக்கா பையன் 3 பேர் தான் வந்திருக்காங்க. இவரோட ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி எல்லா கண்டஸ்டன்ட்டுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட ஃபேமிலி வந்தா நான் அழமாட்டேன், மத்தவங்கள மாதிரி அழ மாட்டேன், நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா பாட்டு போட்ட உடனே அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டு. இவரோட ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஆனா இது பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க். உண்மையிலேயே சொல்லப்போனால் கனிக்கு கொடுத்ததுலாம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். ஆனால் இவருக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வயிற்றில் ஒரு பெல்ட் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு பை இருக்குது. அந்த பையில் தான் பால்ஸ்லாம் இருக்குது. அந்த பால்ஸ் கீழே விழ வைக்கணும். அதுதான் டாஸ்க். சபரியுமே ஈஸியாக அந்த பால்ஸ் எல்லாம் கீழே விழ வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டி அடித்து யோகாசனம் பள்ளியெல்லாம் அந்த பால்ஸை கீழே வச்சார். அந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் இவரோட ஃபேமிலி பார்க்க வராரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா எல்லாருமே உட்காந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கோட ப்ரோமோல பார்த்தோம்னா, வினோத்தோட ஃபேமிலி தான் காட்டியிருந்தாங்க. ஆனால் பார்த்தோம்னா, காலையிலே கனியோட ஃபேமிலி வந்துட்டாங்க. இப்போ சபரியோட ஃபேமிலி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நைட் 6 மணிக்கு மேலே தான் வினோத்தோட ஃபேமிலியே வருவாங்க போல. கரெக்ட் தான். ஒரு நாளைக்கு 2, 3 ஃபேமிலி வந்தால் மட்டும் தான் இந்த வாரத்திலே இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கே எல்லாருக்குமே முடிக்கவும் முடியும். அநேகமாக பார்வதியோட ஃபேமிலி தான் கடைசியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக பார்த்தோம்னா, அவங்க 24 ஹவர்ஸும் தங்க போகிறதுனால மற்ற ஃபேமிலியை இருக்கக்கூடாதுங்கிறனால கடைசியாக வர வைக்கலாம்.